அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது மீச்சீமா 3a-1 2a-1 அடுக்கு 2 a² - 1. இந்த மூன்று உறுப்புகளுக்கும் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீச்சீமா அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஈஸியாக முறைப்படி செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இந்த உறுப்பை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே காரணியப்படுத்தி தான் இருக்குது, இந்த உறுப்பையும் காரணிப்படுத்தி தான் இருக்குது, இந்த உறுப்பை மட்டும் காரணிப்படுத்தினா போதும். ஏன்னா பல்லுறுப்புக்கோவையை பொறுத்தளவுக்கு காரணிப்படுத்தி மீச்சமா கண்டுபிடிக்கிறது எளிதான முறை அப்படிங்கிறனால கடைசியில் இருக்கக்கூடிய அந்த a² - 1 அப்படிங்கிறத காரணிப்படுத்தணும்னா இது a² - b² அப்படிங்கிற சூத்திரத்தை அடிப்படையாக இருக்கும். a² - b²க்கு காரணி இருக்குது a + p × a - p. அதன் அடிப்படையில் a + 1 × a - 1. ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற இரண்டு உறுப்புகள் 3a - 1 2a - 1 அடுக்கு 2. இப்போ இந்த மூன்று உறுப்புகளுக்கும் மீச்சீமா அல்லது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எண்களுக்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னாச்சுன்னா 1 இருக்கதா பொருள். இங்க 3, இங்க 2, இந்த 3க்கும் சேர்த்து மீச்சீமா கண்டுபிடிச்சோம்னா 1, 3, 2 இதுகளுக்கு மீச்சீமா பொது காரணி இல்லைங்கிறதுனால 6 வந்துடும். அதுக்கடுத்து இரண்டாவது காரணி a + 1. இங்க a + 1 இல்லை, அப்ப இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அடுக்குன்னு சொன்னோம்னா a + 1 அடுக்கு 1. அதுக்கடுத்த காரணி a - 1 a - 1 a - 1 அடுக்கு 2. இப்ப இதுலயும் பார்த்தோம்னா மீச்சீமா கண்டுபிடிக்கும் போது பெரிய அடுக்கு எடுப்போம். அப்ப பெரிய அடுக்குன்னு பார்த்தோம்னா a - 1/2. இதுதான் மீச்சீமா. அப்ப 6 × a + 1 × a - 1/2 அப்படிங்கிற எது அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் முறையான வழி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முறையான வழியில் செய்கிற கணக்குகளை எளிதாக செய்யலாம். அதே நேரத்தில் மீதி உள்ள விடைகள்லாம் தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சரியான விடையை எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு எண் காரணிகளை பார்த்தோம்னா இங்க 3, இங்க 2, இங்க 1. அப்ப இந்த மூன்று எண்களுக்கும் மீச்சீமா பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 6 அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய விடையில 6ங்கிற எண் உறுப்பு இருக்கணும். அப்ப இந்த உறுப்பு கண்டிப்பா இருக்க முடியாது, இந்த உறுப்பு இருக்க முடியாது, இந்த 2 இருக்க முடியாதுன்னா அடுத்தது இந்த 2 தான் இருக்க முடியும். ரைட். அதுக்கு அடுத்தது இந்த உறுப்பை காரணிப்படுத்தும் போது a + 1 × a - 1 அப்படின்னு சொன்னதுனால a + 1 அடுக்கு கண்டிப்பா 1 தான் வர முடியும். அப்ப a + 1 அடுக்கு கண்டிப்பா 1 தான் வர முடியுங்கிறதுனால இந்த உறுப்பு கண்டிப்பா வர முடியாது. ரைட். a + 1 வந்தாச்சுன்னா a - 1/2 இருக்கிறதுனால அதை எடுத்துட்டோம்னா இதுதான். அப்ப எந்த உறுப்புகள்லாம் விடையாக இருக்க முடியாது அப்படிங்கறத தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா எளிதாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னாச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முறைப்படி செய்யணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. இது எளிதான வழி. மற்றொரு பதிவில் மீண்டும் காண்போம்.